ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப தலைவர்கள் எல்லாருமே ரேஷன் கடைக்கு போயிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது கைவிரல் ரேகை சரிபார்ப்பு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சார்பில் இருந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அது சம்பந்தமா நிறைய ரூமர்ஸ் வந்து பரவிட்டு இருந்தது. இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணல அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து நிராகரிக்கப்படும், முடக்கப்படும், அல்லது ரேஷன் கடையில் பொருட்கள் போட மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம இப்போ நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்குது இந்த கைவிரல் ரேகை பதியறதுல. இப்ப உதாரணத்துக்கு வந்து எதுக்காக இந்த கைவிரல் ரேகை பதியணும், நான் வந்து கைவிரல் ரேகை பதியாமட்டேன்னா என்ன ஆகும், அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நான் வெளியூர்ல இருக்கேன். இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல நான் ஒரு மாவட்டத்துல இருக்கேன், ஆனா என்னுடைய ரேஷன் கார்டு இருக்கக்கூடிய மாவட்டம் வேற. நான் எப்படி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபிகேஷன் பண்றது? இரண்டாவதா பாத்தீங்கன்னா நான் வெளி மாநிலத்துல இருக்கிறேன், நான் எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபிகேஷன் பண்றது? மூணாவது கேட்டகரி வந்து நான் ஃபாரின்ல இருக்கேன், நான் அப்படி ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபிகேஷன் பண்றது? ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து இருக்குது. இப்போ அடுத்த டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ முதியோர்களாக இருக்கட்டும் அல்லது வேற ஒரு நபருடைய கைவிரல் ரேகை வந்து அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அக்செப்ட் பண்ணலை, அதாவது எரர் கொடுக்குது அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து இருக்குது. இந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ண விதமாக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆல்ரெடி ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது இதுக்கப்புறம் தான் நான் போய் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, டைம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ முதலாவதா யாரெல்லாம் கண்டிப்பா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ரேஷன் கார்டை பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் 5 டைப்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். முன்னுரிமை குடும்ப அட்டை அப்படின்பாங்க, பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு, பிஹெச்ஹெச் ரேஷன் கார்டு. இந்த ஃபர்ஸ்டா இருக்கிறது வந்து பிஹெச்ஹெச் ரேஷன் கார்டு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிஹெச்ஹெச் ஏஏஒய், முன்னுரிமை குடும்ப அட்டை அந்தியோதய அன்ன யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிஹெச்ஹெச் ஏஏஒய் பிஹெச்ஹெச் இந்த 2 ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப தலைவர்கள் எல்லாருமே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். சரி, அப்ப மீதி 3 டைப் இருக்கு பாத்தீங்களா. அரிசி அட்டை இருக்குது, முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டை, என்பிஹெச்ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து என்பிஹெச்ஹெச் எஸ், நாலாவதா இருக்கிறது வந்து முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டை, எஸ்ன்னா சர்க்கரை அட்டை. அண்ட் அஞ்சாவதா பாத்தீங்கன்னா என்பிஹெச்ஹெச் தான், அதுல லாஸ்டா என்சி அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதாவது நோ கமோடிட்டி, பொருட்கள் இல்லா அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5வது வகையான அட்டை யார் வச்சிருப்பாங்கன்னா, எனக்கு வந்து பொருளா எது வேணாம், ஜஸ்ட் ஒரு ஐடி ப்ரூஃப்காக தான் இதை நான் பயன்படுத்த போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த என்பிஹெச்ஹெச் நோ கமாடிட்டி அப்படிங்கிற கார்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண தேவையில்லை. கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிறது யாருன்னா, முதல் 2 வகை இருக்கு பாத்தீங்களா, பிஹெச்ஹெச் பிஹெச்ஏஒய், இவங்க கண்டிப்பா பண்ணணும். பண்ணவே தேவையில்லை அப்படிங்கிறவங்க லாஸ்டா இருக்கக்கூடிய என்பிஹெச்ஹெச் என்சி. அப்ப நடுவுல 2 கார்டு இருக்கு பாத்தீங்களா, 3 4, அரிசி அட்டையும் சர்க்கரை அட்டையும், இவங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணுமா அப்படின்னா இவங்க வந்து பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால முதல் 4 குடும்ப அட்டை வகையை சேர்ந்தவங்க வந்து கண்டிப்பா ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. சரிங்க, இப்போ எதுக்காக இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ண சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் படி பிஹெச்ஹெச் அதுக்கப்புறம் பிஹெச்ஹெச் ஏஏஒய் கார்டு, இந்த 2 கார்டு வகை சேர்ந்தவங்களுக்கு 1 ஜனவரி 2023 இருந்து இலவசமான தானிய வகைகள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மத்திய அரசிடம் வரக்கூடிய அரிசி பருப்பு எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு குடும்ப அட்டையில எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற கணக்கு அவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு குவான்டிட்டியை வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இங்கே இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ண சொல்லிட்டு இருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கல அப்படின்னா, வெரிஃபிகேஷன் பண்ணல அப்படின்னா ரேஷன் கார்டுல இருந்து பேரை தூக்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் எதுவுமே தூக்க மாட்டாங்க. உங்க பேர் வந்து ரேஷன் கார்டில் தான் இருக்கும், ஜஸ்ட் பொருள் மட்டும் தான் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தபடியா இப்போ நான் வந்து வெளியூர்ல இருக்கேன், அதாவது தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். வெளியூர்ல இருக்கேன்னா இப்போ நான் என்னோட சொந்த மாவட்டம் வேற, நான் இப்போ இருக்கக்கூடிய மாவட்டம் வந்து வேற. நான் எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபிகேஷன் பண்றது அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் வந்து உங்களுடைய ரேஷன் கார்டு இருக்கு பாத்தீங்களா, உங்க வீட்டில் சொல்லி அந்த ரேஷன் கார்டு போட்டோ மட்டும் உங்க மொபைலுக்கு அனுப்ப சொல்லிருங்க. அந்த போட்டோவை கொண்டு போய் நீங்க இருக்கிற ஊர்ல இருக்க ரேஷன் கடையில காமிச்சிங்க அப்படின்னா போதும், வேற எதுவுமே தேவை கிடையாது. அவங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கைரேகை வைக்க சொல்லுவாங்க, அதை வச்சு நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கட்டாயமா எல்லாருமே வெரிஃபிகேஷன் பண்ணி ஆகணும்னா எல்லாருமே வெரிஃபிகேஷன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்க கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது பிரச்சனை வரும். ஸோ அதனால எல்லாருமே ரேஷன் கடைக்கு போயிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நான் வந்து வெளி மாநிலத்தில் இருக்கேன், நான் என்ன பண்றது அப்படின்னா, காமன் சர்வீஸ் போர்ட்டல்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் பண்ணலாம். அது வந்து மேக்ஸிமம் இப்போ ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. நீங்கள் எப்போ வந்து தமிழ்நாடுக்குள்ளே வரீங்களோ அப்போ வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டா போதுமானது. அதே மாதிரி இப்போ நான் முக்கியமாக நிறைய பேர் கேட்கறது, ஃபாரின்ல நான் இருக்கேங்க, நான் எப்படி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறது, அல்லது நான் ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணல அப்படின்னா
இதனுடைய பேரு ரேஷன் கார்டுல இருந்து எடுக்கப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேஷன் கார்டுல இருந்து பேர்லாம் நீக்க மாட்டாங்க. அதே மாரி நீங்க ஃபாரின்ல இருந்து எப்ப ரிட்டர்ன் நீங்க உங்க சொந்த ஊருக்கு வரீங்களோ, அப்ப நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணா போதுமானது. இப்போதைக்கு உங்க குடும்பத்த சார்ந்தவங்க யாராவது அங்க வெரிஃபிகேஷன் பண்ண போயிட்டு, இந்த மாரி என் பையன் வந்து ஃபாரின்ல இருக்கான். வந்ததுக்கப்புறம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அண்டு இப்ப யாருடைய பேர் வந்து யாருடைய ரேஷன் கார்டு நீக்கப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஃபாரின்ல வந்து குடும்பத்தோட போய் ஃபாரின்ல செட்டில் ஆயிருப்பாங்க. அவங்க வந்து ரேஷன் கடையில எந்த ஒரு பொருளும் வாங்க மாட்டாங்க அந்த கார்ட வச்சு. ஸோ அந்த ரேஷன் கார்டுல யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருமே ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப ரேஷன் கடையில பொருட்கள் தொடர்ந்து ஒரு 3 டைம், 4 டைம் வாங்கல அப்படின்னா, அவங்களுடைய ரேஷன் கார்டு வந்து முடக்கப்படும். ஓகே. அடுத்தபடியா, இப்போ நடக்க முடியாதவங்க, வயசானவங்களுக்குலாம் வந்து எப்படி கைவிரல் ரேகை வைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசு சார்புல இருந்து இந்த மாரி அவங்க வீட்டுக்கே போயிட்டு கைவிரல் ரேகை நாங்க சரி பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இப்போதைக்கு யார் வீட்டுக்கும் போய் கைவிரல் ரேகை அவங்க இன்னும் சரி பார்க்க ஆரம்பிக்கல. கூடிய விரைவில் வந்து அத ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாரி இப்போ சீனியர் சிட்டிசன்ஸா இருக்கட்டும், அல்லது 5 வயசுலேருந்து 15 வயசு தாண்டி இருப்பாங்க. 15 வயசு தாண்டுனதுக்கு அப்புறமா, இப்ப அவங்களுடைய கைவிரல் ரேகை வைக்கும்போது ஒரு சில பேருக்கு அது ரெஜிஸ்டர் ஆகாம கூட இருக்கலாம். அல்லது வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கைவிரல் ரேகை எல்லாம் சுருங்கி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ ரெஜிஸ்டர் ஆகாம இருக்கலாம். ரேகை சரிபார்க்கும் போது எரர் வரும். ஸோ அப்படியாப்பட்டவங்கலாம் நேரா தாலுகா ஆஃபீஸ் போயிட்டு அங்க அவங்ககிட்ட ஒரு லெட்டர் வாங்கிட்டு வந்து ரேஷன் கடையில் குடுக்கலாம். அப்படி இல்லன்னா டைரக்ட்டா நீங்க வந்து ஆதார் இ-சேவை மையம் போயிட்டு, அவங்ககிட்ட உங்களுடைய கைவிரல் ரேகைய எகைன் குடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரேஷன் கடையில வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான். அந்த அப்டேட்ட முடிஞ்ச வரைக்கும் நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.